பாஸ்ல 27ஆம் தேதி இன்னைக்கு வந்து என்னெல்லாம் நடந்தது? அதாவது என்ன மாரிலாம் நடந்தது? எப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது பிக் பாஸ். அத பத்தி நம்ம பேசாம இருக்க முடியுமா? அப்படின்ற மாரி இந்த விஷயத்த வந்து நான் வந்து சொல்றேன். என்னுடைய பார்வையில எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லப் போறேன். என்ன மேட்ரு அப்படின்னா, இன்னைக்கு பிக் பாஸ் ஆரம்பிச்ச உடனே விஜய் சேதுபதி வந்து உள்ள வராப்புல. என்ட்ரியே வந்து பயங்கரமான ஒரு என்ட்ரி. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல வந்து விஜய் சேதுபதி வேற மாரிலாம் பண்ணியிருக்கிறாப்புல. இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி வேற மாரியான ஒரு என்ட்ரி. வரும்போதே ஒரு ஸ்பீக்கர் வந்து எடுத்துன்னு வராப்புல. ரோலெக்ஸ்ல வந்து எப்படி ஒரு இது ரேடியோ டேப் ரிகார்டர் எடுத்துன்னு வராப்புல, இவர் ஸ்பீக்கர் தான் எடுத்துன்னு உள்ளே வராப்புல. ரோலெக்ஸ் என்ட்ரி மாரி குடுக்குறாப்புல. உள்ள வந்து ஸ்பீக்கரை பார்த்த வந்து எல்லாருமே வந்து ரொம்ப இதுவா இருக்கிறாங்க. என்ன சொல்லப் போறாரு இன்னைக்கு விஜய் சேதுபதி அப்படின்னும்போது அவர் வந்து சரி ஃப்ரைடே என்ன நடந்துச்சு பார்க்கலாமா வாங்க அப்படின்னு காட்டுறாங்க. காட்டின உடனே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரும் திவாகரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம எஃப்ஜே வந்து இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் வந்து இல்லை அதே பாரும் கம்ருதீனும் வந்து திவாகரன் இதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் பேச மாட்டேன் கொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. விஜய் சேது என்ட்ரி ஆகிறாப்புல வந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி என்ட்ரி கொடுத்தவர், ஏன் கத்துறீங்க? காது வலிக்குதுடா, கேட்க முடியலடா, பார்க்க முடியல, ஏன் கத்துறீங்க? கத்தி கத்தியே உங்கள் தொண்டை போதும் இல்லை எங்களுக்கு ரொம்ப வறண்டு போகுதுப்பா, கத்தாதீங்கய்யா அப்படின்ற மாதிரி முதல் முறையாக வந்து விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடி சொல்ல விஷயத்தை விட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இன்றைக்கி வந்துருக்கிறாப்புல. இந்த கத்துந்து வந்து அவர் எரிச்சல் தாங்க முடியாமல் வந்து அவர் வந்து இன்றைக்கி மொத்த பேரையும் செஞ்சு விடணுன்னு வந்து வச்சு செஞ்சிருக்கிறாப்புல. ரம்யா, திவாகர், வினோத், பாரு வேற யாரெல்லாம் கத்துனாங்களோ எத்தனை பேரையும் வந்து செஞ்சுருக்கிறாப்புல. முதல்ல திவாகரை கூப்பிட்டு எதுக்கு நீ கத்துற, எதுக்குப்பா நீ கத்துற, ஏன் உனக்கு எதுக்கு இப்படி கத்தி கத்தி எங்களை வந்து இது பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டுறாப்புல. அது என்ன திவாகர் தராதரம் இருக்கா, அது என்ன தராதரம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் கேள்வி. நீ தராதரன்றா எப்படி பேசுகிற, அப்புறம் ரீல்ஸ் எடுக்க தான் நீ இங்கே வந்தியா, ஆல்ரெடி ரீல்ஸ் தான் எடுத்திருந்த, இங்கே உள்ளே வந்தும் ரீல்ஸ் தான் எடுப்பியா அப்படின்ற மாதிரி போட்டு கலாச்சி விட்டுக்கிறாப்புல விஜய்எஸ். எஃப்ஜே கூப்பிட்டு தம்பி அது என்ன நாக் அவுட் பண்ணிவிடுவேன், நீ நாக் அவுட் பண்ணிவிடுவியா, ஏற்கனவே ஒருத்தனை வந்து வெட்டிடுவேன் சாச்சிடுவேன் மாதிரி சொல்லியிருக்கிற, இப்போ நான் நாக் அவுட் பண்ணிடுவேன், இந்த மாதிரி வேலைலாம் இங்கே வச்சிக்கூடாதுன்னு எஃப்ஜேக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்னடா இதை நம்ம தேவையில்லாம் மாட்டினோன்ற மாதிரி முடிக்கிறாப்புல எஃப்ஜே. கலை ஒரு வீடியோ பார்க்குறேன், இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ்லேயே வந்து இவ்வளோ பீப் போட்டது இல்லைப்பா, பீப் 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 கொய் கொய், என்ன பீப்புக்கு நீ இதெல்லாம் வந்து சொல்கிறன்ற மாதிரி விஜய் சேதுபதியை வந்து கேட்குறாப்புல. எந்த பீப்புக்கையா நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நீ பீப் போட்டு பேசியிருக்க கலையரசன், நீங்கள் பார்த்து பேசுங்க கலையரசன், அப்படி என்ன உங்களுக்கு பேச வேண்டியது இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காப்புல. அதே டைமில் வந்து சபரி தொண்டை பரவாயில்லையாப்பா, கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சா, ஓகேவா இருக்கேன்னு சொல்லிட்டு அவரையும் போட்டு கலாச்சி விட்ருக்காப்புல விஜயஸ். ரம்யா கூப்பிட்டு அது என்ன நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா, நீ எப்படிப்பட்ட ஆள், என்ன மாதிரி ஒரு பேச்சு, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் எதுக்கு கத்துறீங்கன்ற மாதிரியே சொல்லி ஒரு பிரேக் எடுத்துக்கினாப்புல விஜயஸ். இந்த பிரேக்கில் உடனே என்ன பண்ணிட்டான், கனியக்காவும் சபரி சேர்ந்து ரம்யா நீ அது வந்து ரொம்ப இதுவாக எடுத்துக்காதப்பா, லைட்டாக வச்சுக்கோ, ரொம்ப பெருசாக எடுத்துக்காத. உள்ளே வந்த விஜயஸ் கனியக்காவை கூப்பிட்டு கனியன் சபரி எழுந்துங்க, அது என்ன ரம்யா கிட்ட நீ பெருசாக எடுத்துக்காதீங்கன்னா அப்போ என்ன நான் சொன்னதெல்லாம் மறந்துடுன்றியா, எதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேச்சு, உங்களுக்கு உங்கள் அன்பை உங்கள் பாசத்தால் நீங்கள் இப்படி வேணால் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ரம்யா அதாவது கனிக்கு வந்து மூஞ்சே இல்லை, சிரிக்கிறதா எப்படி பண்ணுறது ரியாக்ட் பண்ணுறதே தெரியாமல் வந்து கனி முழிச்சுனுங்கிறப்பல சபரிக்கும் மூஞ்சி கிடையாது. ரம்யா வந்து சோகமாக இருக்க, ரம்யா இதை மாதிரி கூடவே இருப்பாங்க, ஆப்போனண்ட்டை கூட நம்பிடலாம், கூடவே இருக்கிறவங்க நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜிஎஸ் வந்து ரம்யா கிட்ட சொல்லி வச்சுக்கிறாப்புல. திவாகர் ரீல்ஸ் பண்ணும்போது பிரவீன் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு அவர் ரீல்ஸ் பண்ணும்போது பிரச்சனை பண்ணுறீங்க, அது ஃபஸ்ட்டு இவர் ரீல்ஸ் பண்ணுறதே பிரச்சனை, பண்ணுறதுல வந்து இவர் பிரவீன் வேறு வந்து ஒரு ஷர்ட் போடல யூனிஃபார்ம் போடல அப்படின்னாப்புல. சரி யூனிஃபார்ம் போடல நியாயமான விஷயம் சொல்லியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வேறு என்ன, இல்லைங்க அவர் வந்து நிறைய பேர் பார்க்குற ப்ரோக்ராம் இது, குழந்தைங்களாம் பார்க்குற ப்ரோக்ராம், ஷர்ட் இல்லாமல் இருக்கார், அப்போ இதுக்கு முன்னாடி எண்ணெய் குளியெல்லாம் பண்ணும்போது ஷர்ட் இல்லாமல் தான், அப்போலாம் உனக்கு தெரியலையாப்பா பிரவீனு அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி கேட்குறாப்புல. ஒன்றுமே தம்பி ஒன்றும் பிரவீனே நல்லா மாட்டிக்கினியா நீ அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் யார் வினோத்து, வினோத்து என்ன வினோத்து நீ இங்கே தான் ஃபேமஸா இல்லை ஏற்கனவே ஃபேமஸா, ஆமாப்பா நீ தான் 20 வருஷமாக ஃபேமஸான ஆளாச்சப்பா, நீலாம் ஒரு மெச்சூரிட்டி இல்லையா, நீ மெச்சூர்டாக நடந்துக்க மாட்டியா, இதான் பயங்கரமான ஃபேமஸான ஆளாச்சா அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டுக்கிறாப்புல. நீ திவாகர் கிட்ட இப்படி பண்ணுது கொண்டு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குதுன்ற மாதிரி விஜய் சேதுபதி வச்சு வந்து அவர் சொன்னதே நீ தான் 20 வருஷம் ஃபேமஸ் ஆச்சப்பா, நீ என்னப்பான்ற மாதிரி கேட்டு விட்டாப்புல. கனியக்கா என்னாச்சு கனியக்கா உங்களுக்கு, திவாகர் ட்ரெஸ்ஸு போடலன்னு ட்ரெஸ்ஸு அதாவது ஷர்ட் போடலன்னு உங்களுக்கு பிரச்சனையா,
அப்படின்னா சொல்லுங்கள். ஒரு தர்ம சங்கடமாக உடனே இவங்க வந்து கன்னியாக்கா, ஆமாம் எனக்கு ஒரு தர்ம சங்கடமாக இருந்துச்சு. தர்ம சங்கடமாக இருக்கும்போது உங்களுக்கு கம்ருதீன் ஷர்ட் போடாத போது தர்ம சங்கடமாக இல்லையா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவர் போடும்போது தான் எனக்கு தர்ம சங்கடமாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து, அதாவது உங்கள் க்ளோஸாக இருக்கவங்க வந்து பண்ணும்போது தெரியல, வெளில இருக்கவங்க பண்ணால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதா அப்படின்ற மாதிரி குரூப்பிசப் பண்ணுறீங்களான்ற மாதிரி இங்கேயோ வச்சு செஞ்சு விட்ருக்காப்புல கனியக்கா. கனியக்கா வந்து இதுக்கு வரைக்கும் வந்து அப்படியே ஒளிஞ்சு இருந்தாங்க. இன்றைக்கி உட்கார வச்சு கனியக்காவை 2வது தடவை வந்து செஞ்சு விட்ருக்காப்புல. நீ என்ன வந்து கனியக்கா எஃப்ஜே கூட ஹக் பண்ணும்போது ஏதோ இதுவாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம் சார், எஃப்ஜே கூட வந்து ஹக் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி, நீ அப்போவே இதை அட்ரஸ் பண்ணியிருக்கணும். எதுவாக இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்க எத்தனை பேருமே வந்து அப்பப்போவே இந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ணுங்க. அப்புறமா முடிஞ்ச பிறகு நீ அப்படி பண்ணல இப்படி பண்ணலாம் சொல்லாதீங்க. அப்போவே அட்ரஸ் பண்ணி அந்த விஷயத்தை முடிங்கன்றாப்புல விஜய் சொல்லியிருக்கிறாப்புல. இதில் இன்னொரு வந்து பிக் பாஸ் வரப்போறாருன்னு சொன்னோன்னே திவாகர், நீங்கள் என்ன ரீல்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க, குறுக்கில் பிக் பாஸ் கூப்பிட்டோன்னா இல்லை ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி, அது என்ன ரீல்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க? நீங்கள் ரீல்ஸ் பண்ண வந்திருக்கீங்களா இல்லை வந்து ரீல்ஸுக்கு நடுவில் பிக் பாஸ் பண்ண வந்திருக்கீங்களா? என்ன மாதிரி பண்ணுறீங்க நீங்கள்? எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியல, ஏன் கத்த ஒரு ஏன் அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி திவாகரம் இல்லை சார் நான் ரீல்ஸ் இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் சார் இருந்துச்சு முடிச்சுட்டு வந்துலான் இருந்தேன். அதுக்குள்ளே ஓ நீங்கள் வந்தது இப்போ ரீல்ஸ் பண்ணுறதுக்கு தான், பிக் பாஸை டாஸ்க் பண்ணுறதுக்கோ எதுக்கோ இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி திவாகரை வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து செஞ்சுட்டே இருக்கிறாப்புல. துஷார் அண்டு அரோரா எழுந்துருங்க, நல்லா இருக்கீங்களா, கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, ஒன்றும் ஓகே தானே உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே? சார் ஓகே தான் சார், சார் ஓகே தான் சார். இவர் சொல்கிறது அவங்களுக்கு புரியலையாமா. இவர் வந்து ஒன்றுமே நீங்கள் பண்ணலை அப்படின்றத ஸ்ட்ரைட்டாக சொல்ல அப்படி சொல்கிறாரு, அது உங்களுக்கு புரியலையாமா. கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஓகே சார், எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன் சார், ஆல்ரைட் சார் அப்படின்னு 2 பேருமே ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காடுறாங்க. கம்ரு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும்போது கம்ரு வந்து பயத்தில் இருக்கா போல. ஐயோ நம்ம இதெல்லாம் கேட்டுருவார். கம்ரு ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் இந்த வாரம் நல்லா விளையாடிருக்கீங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் உனக்கு இல்லைன்னு ஒரு திருப்தி ஆயிடுச்சு. சரி கம்ரு எப்படி விளையாடுறாரு வியானா நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் தான் நல்லா சொல்லுவீங்களா சொல்லுங்கன்னு. கம்ரு நல்லா தான் விளையாடுவார் சார், அவர் வந்து கடைசி வரைக்கும் போகக்கூடிய பிளேயர் தான் சார், கொஞ்சம் சிலதெல்லாம் மாற்றினோம் சார் அப்படின்னா வியானாக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே வந்து சேதுபதி சொல்கிறாரு, வியானா நீங்கள் நல்லா கரெக்டாக சொல்கிறீங்க, சூப்பராக பேசியிருக்கீங்க, உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி சொல்லி வச்சுருக்காப்புல. யாரா அந்த பையன் டாஸ்கில் வந்து யார் நல்லா பண்ணல சொல்லுங்கள் வியானா அப்படின்னு கேட்டோன்னே, சார் எனக்கு வந்து எல்லாருமே நல்லா பண்ணல சார். உடனே சேதுபதி அம்மா கரெக்டாக சொல்லு, திருப்பி பண்ணாத, மொத்தமாக சொல்லாத, இப்போ தான் சொன்னேன் உடனேமே யாருமே நான் மொத்தமாக சொல்லாத, கரெக்டாக சொல்லணும். விக்ரம் அண்ட் எஃப்ஜே சரியாக பண்ணல சார், அவரு இது இவரு யூஸ் பண்ணதும் இவரு இது அவரு யூஸ் பண்ணதும் ஒன்றுமே சரியாக யூஸ் பண்ணல சார், அவங்க 2 பேருமே பயந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வியானா வந்து சொல்கிறாப்புல. அதே டைமில் ரம்யாவை கூப்பிட்டு அது என்ன பாம்பேயில் பாஷா அது இதுன்றீங்க அப்படின்னா சொல்லுங்களேன் அப்படின்னா ஒரு மூஞ்சேலி கிட்டத்தட்ட அழுகுற நிலைமைக்கு வந்து போயிட்டா போல ரம்யா. அங்கே இருக்க ஆடியன்ஸ்கிட்ட கேட்குறா போல, இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு போது, சார் வந்து ஒன்றுமே இருக்காங்க சும்மா இருக்கவங்களாம் வந்து அமுச்சு விட்ருங்க சார், ஒரு வைல்டு கார்டு என்ட்ரி கொடுங்க சார், டஃப் கண்டஸ்ட் உள்ளே இறக்குங்க சார். இறக்குறமா, கண்டிப்பாக இறக்குறமா, உங்களுக்காக இறக்குறமா, நீங்கள் நாளைக்கு வரையும் இருப்பீங்களா, நான் இறக்குறமான்ற மாதிரி அந்த வந்து ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறாப்புல. அப்படியே கூப்பிட்டா என்னப்பா தங்கச்சி அண்ணா என்னது இது, என்ன இந்த ஃபேமிலி இதெல்லாம் ட்ராமாலாம் பண்ணுறீங்க, அந்த ஃபேமிலி ட்ராமாலாம் இங்கே வேலைக்கு ஆகாதப்பா, இந்த குரூப்பிசம் பண்ணுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது, தனக்கு சாதகமானவங்கள வந்து ஒன்றும் பண்ணாமல் வெளியில் தனியாக இருக்கவங்கள வந்து கார்னர் பண்ணுறது, இது வந்து சரியான கேம் கிடையாது, உங்கள் கேமை நீங்கள் ஆடுங்க, இந்த குரூப்பிசம்லாம் பண்ணுற வேலை வச்சுக்க, இந்த ஃபேமிலி ட்ராமாலாம் பண்ணுற வேலை வச்சுக்காதுங்க, கடைசியாக அவங்களே எதிர்க்க வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் இந்த வேலையே வச்சுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. ஆட்டமே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா செத்துரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எழுந்திருப்பா, என்ன எஃப்ஜே என்ன டியூடுன்றீங்க பிக் பாஸை ஒரு மரியாதையாக கூப்பிடுங்க, ஃபஸ்ட்டு எல்லோரும் முதல்ல பேர் சொல்லி கூப்பிடுங்க. பிக் பாஸ் அதென்ன டியூடு, சபரி நீ கூட அது என்ன அண்ணா, பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுங்க. நானுமே பிக் பாஸ் தான் சொல்கிறேன், நீங்களும் பிக் பாஸ் தான் சொல்லணும். அது என்ன டியூடு ஆர்ஜே, அது என்ன சபரி அண்ணன்னு சொல்கிறீங்க, பிக் பாஸ் சொல்லுங்கள், அந்த மரியாதைங்க கொடுங்க. திவாகர் வந்து இந்த கனியக்கா அண்ட் எஃப்ஜே ஹக் பண்ணது தப்பாக பேசுனதுக்கு நான் ரொம்ப வன்மையாகவே கண்டிக்கிறேன், அதில் எந்த சேஞ்சும் கிடையாதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறா போல. இந்த ஃபேமிலி ட்ராமா வச்சுக்கின்னு பிளாக்மெயில் பண்ணுறது, நாளைக்கு நான் ஒன்று தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும்பா, அக்கா அண்ணா அந்த ட்ராமாலாம் வச்சுக்காதீங்க, இதோட நிறுத்திக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுக்கிறாப்புல விஜய் சேதுபதி. எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆளையா நாமினேட் பண்ணுவீங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாயா அப்படின்ற மாதிரி கேட்டு, சரி நான் இன்றைக்கே முடிச்சு விட்டுறேன், நான் எவிக்ட் பண்ணுற ஆளை இன்றைக்கே நான் முடிச்சு விட்டுறேன், யாரை நாமினி சொல்கிறேன்னு சொல்லிட்டு தடுதுப்புன்னு எடுத்து காட்டுறாப்புல. பார்த்தா கலையரசன் வந்து ஏற்கனவே வந்து அசிங்கமாக பேசுனதுக்காக கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து இந்த ஓட்டிங்கில் வந்து அங்கே நாமினேஷன் பண்ணுற வரைக்கும் மொத்த பேர் கலையரசன் சொல்லி, கலையரசன் இன்றைக்கி வந்து
எவிக்ட் ஆகிட்டாப்புல, வெளியே போயிட்டாப்புல, கைத்தை பிடிச்சி தள்ளுறான் அவனை அப்படின்னு இப்போ தள்ளும்போது கலையரசன் வந்து வினோதண்ணா நீ சூப்பர்ண்ணா, நான் ஃபேமிலி மிஸ் பண்ண, நீ ஃபேமிலி மிஸ் பண்ணாமல் இருக்கிறாண்ணா, நீ சூப்பர்ண்ணா, பாரு நீ ரொம்ப பாசமான ஆள், நீ ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன், அது இதுன்றாப்புல, நீ குழந்தை அப்படின்றாப்புல எல்லாரையும் சொல்லியிருக்கும் போது பிக் பாஸ் என்ன பண்ணுறா, தம்பி கலையரசன் உன் கதை முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பி வீட்டுக்கு, சரி சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் காமிச்சு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. வெளில வந்த கலையரசன் வந்து விஜய் சேதுக்கிட்ட அண்ணே அண்ணேனாரு. சொல்லுங்கள் தம்பி என்னப்பா, ஓகே நான் ஆடியன்ஸ் கிட்டே பேசுகிறேன். பேசுப்பா பேசு 2 நிமிஷம் பேசுறியா, பேசு ஆடியன்ஸ்கிட்ட வந்து அது இதுன்னு சொன்னாப்புல, எனக்கு வந்து நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், நான் அப்படிலாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல, ரொம்ப நன்றிங்க அப்படின்னாப்புல. சரிப்பா ரொம்ப நன்றிப்பா கலையரசன், நல்லபடியாக போயிட்டு வாங்க, உங்கள் நாட்டுப்புறங்கள் நல்லபடியாக மேன்மேலும் வளர்த்துக்குங்க, நான் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன். ஃபேமிலியை மிஸ் பண்ணுறவங்களாம் ஏன்பா பிக் பாஸ் வரீங்க, இது என்னுடைய கேள்வி. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலி மிஸ் பண்ணி தானே ஆகணும், ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணி தானே ஆகணும், அதெல்லாம் தெரிஞ்சு தானே வரீங்க. அதை வேறு நான் ஃபேமிலியும் மிஸ் பண்ணேன், என் குழந்தையும் கூட போனோன்னா ஜாலியாக இருப்பேன், நீ அப்பயே போ, ஏன் வர, நீ வராத, அங்கேயே இருந்து ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு அங்கேயே இருக்க வேண்டியது. இங்கே ஒரு பேருக்கு வந்துட்டு வெளில அனுப்பணும்னு உங்களே நீங்கள் தேர்த்திக்கிறது. நான் ஃபேமிலி மிஸ் பண்ணுறேன், நான் அங்கே போனால் சந்தோஷமாக தான் இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ன பழப்புப்பா இதெல்லாம். இதில் வேற அது கலையரசன் ஒன்று சொன்னார், கனி அம்மா, கனி அக்கா கிடையாது, கனி வந்து எனக்கு அம்மா, அதை சொல்லும் போதே நம்மளுக்கு கண்களில் நீர் வடிந்து ஓடுகிறது. அப்பா போதும்ப்பா கலையரசன், நீங்கள் எப்பயோ கடைசி வரைக்கும் வருவீங்கன்னு பார்த்தேன், இப்படி அசிங்கமாக பேசி வாயை திறந்த ஒரே வாரத்தில் அவங்களை ஏற கட்டி அனுப்பிச்சிக்கிறாங்களாப்பா கலையரசன், பாய் கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அம்சாப்பட, அது கூட சேர்ந்து நம்மளும் வந்து கலையரசனுக்கு பாய் சொல்லிட்டு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.